நான் இதை வச்சு தான் சமையல் செய்ய போகிறேன். சட்னியை ரக்கி வைப்பேன். என்ன பாருங்க, இன்றைக்கு என்ன செய்திருக்கிறேன், வாழைப்பூவை வச்சு போண்டா செய்திருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரூபி. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்களும் சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் காணொளி தான். நாங்கள் சமையல் காணொலிக்க போவோம், வாங்க. இது நேற்று பின்னேரம் தான் தோட்டத்திலேருந்து குழந்தது. இதுவளை கொஞ்சம் உரிச்சு வச்ச ஆடுகளுக்கு போடலாம். நாங்கள் இதை இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுக்க வேணும். நல்லா கூர் கத்தியாமல் இருக்க வேணும். நல்ல சின்ன பூவாக எடுக்கலாம், சின்ன சின்ன பூவாக வெட்டி எடுக்கலாம். நாங்கள் இதை நேற்று வேலையால் வரைக்கும் 3 வாழை பற்றி கொண்டு வந்தவர் வறுத்தும் சாப்பிடலாம். இது நான் இன்றைக்கு இந்த யூடியூப் சமையல் கொண்டு எடுத்து வச்சுருந்துட்டேன். இப்போ இது வெட்டி கொண்டு வந்துட்டேன்னு பாருங்க, இதில் கயர் மாதிரி இருக்குது. இது எடுக்க வேணும். நாங்கள் முதல் வந்தது கொஞ்சம் குறுத்து, அது வெட்டி போடலாம். இதுக்கு இது கொஞ்சம் கருப்பாக வந்து கொண்டு இருக்குது. கயர் எடுக்க வேணும். நடுவால் கிள்ளி எடுத்து விட்டால் சரி. கயர் இவ்வளவும் எனக்கு காணும். ஆனால் இதுலேயும் வெட்டலாம். இதுலேயும் இருக்குத்தானே கொஞ்சம் பகுதி இவ்வளவும் வெட்டி எடுக்கலாம். ஆனால் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். வெட்டி போட்டு ஆட்டுக்கு போடுவோம். இப்படி நல்ல சின்ன சின்ன பூவாக வெட்ட வேணும். கயர் தன்மையாக கொஞ்சம் இருக்கும். நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்ப்போம், வாங்குவோம். இதில் நான் இப்போ தூள் உப்பு அரைச்சி வச்சுருந்தாங்க, அதை இதில் சேர்க்கிறோம். இந்த கயத்தன்மை எடுபடுறதுக்காக உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுவோம். கையால் நல்லா வடிவாக கலந்து விட வேணும். அந்த உப்பு கயரை வெட்டும். உப்பு இதில் வாழைப்பத்தியில் உள்ள உப்பு கயரை இந்த உப்பு தான் வெட்டும். இது இப்படிக்கே இருக்கட்டும். நாங்கள் இதை மூடி வச்சுட்டு 2 நிமிடம் இதை விட வேணும். அப்போ தான் அந்த கயர் தன்மை வெட்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுக்க வேணும். இதை நான் இந்த கப்பில் இதை சேர்க்கிறேன், போடுறேன். இந்த கப்பில் போட்டுட்டு அரைச்சி எடுக்க வேணும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேணும். இதோட நான் 2 செத்தல் மிளகாயும் போடுறேன். ஒரு உள்ளி அதையும் வெட்டி போடுறேன். இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன், இதையும் இதோட வெட்டி போடுறேன். இது வந்து துருவின தேங்காய்ப்பு கொஞ்சம் இதோட சேர்த்து அரைக்க வேணும். இது வந்து அந்த வாசத்திற்கு தான் இந்த தேங்காய்ப்பு போடாமையும் அரைச்சி எடுக்கலாம். நான் வாசத்துக்காக இதை போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். தண்ணி இது அரைச்செடுக்க கொஞ்சம் தண்ணி விட வேணும். அது தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுப்பேன். சரி, நான் இதை அரைச்சி கொண்டு வரேன். கேரட் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்படியே இருக்கட்டும். தேங்காய் எண்ணெய் விடுவோம். இதில் கடுகு கொஞ்சம் இதில் போடுவோம். பொரிக்கட்டும். எண்ணெயில் கடுகு போட்டுட்டோம். கடுகு வடிக்குது. இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். வெங்காயத்தை இதில் பொரிக்க போடுவோம். தாளிப்புக்கு வெங்காயம் பொன்னிறமாக பெற வேணும். வந்தால் தான் தாளிப்பு மாதிரி இருக்கும். வெங்காயம் பொரிஞ்சு வந்துட்டது. நான் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்த நாங்கள் அதையும் இதோட சேர்ப்போம். 2 செத்தல் மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன் நான், அதையும் இதோட சேர்ப்போம். கேரட் அரைச்சி வச்சுருந்தாங்களோ, இதை நான் இதோட சேர்ப்பேன். உப்பு நான் அளவாக போட்டோமே, அப்புறம் தேவையில்லை. நீங்கள் வேணுமென்றால் பார்த்து போடலாம் உப்பு. செத்தல் மிளகாய் தான் நான் போட்டு அரைச்சேன்னா, நீங்கள் பச்சை மிளகாய் வேணுமென்றாலும் போட்டு அரைக்கலாம். சரி, இது என்னென்னு பார்த்தீங்களான்னு சொன்னால், இது வந்து கேரட் சட்னி. நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இது இருக்கிற நேரம் வந்துடுது. நாங்கள் இனி கேரட் சட்னியை ரக்கி வைப்போம். என்ன ரக்கி வச்சும் போடுறது கொண்டு இருக்குது. மண் சட்டி தானே, நல்ல கீச்சாக இருக்குது. இது 1 கப் கடலைமா எடுத்துருக்கிறேன். இன்னும் இதால் நான் 1/2 கப் எடுக்க போகிறேன். 1/2 கப் கடலைமா எடுக்க போகிறேன். 1/2 கப் கடலைமா. இது கடலைமா சேர்த்து போட்டாச்சு. இனி அரிசிமா. இது வந்து மென்மையாக இருக்கிறதுக்காக இந்த கரண்டியால் நான் 1 கரண்டி போட்டுட்டேன். 3 கரண்டி இதில் சேர்க்க போகிறேன். 3 கரண்டி சிவப்பரிசிமா தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்த நாங்கள் அதையும் இதோட சேர்ப்போம். ஒரு உள்ளி சின்ன சின்ன அரிஞ்சு வெட்டினாங்களோ அதையும் இதோட சேர்ப்போம். மற்றது இஞ்சி கிழங்கு, அதுவும் நான் சின்ன சின்ன வெட்டினான் தானே, அதையும் இதோட சேர்ப்போம். கருவேப்பமில்லை, வாசத்துக்கு கருவேப்பமில்லை. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு, பெருஞ்சீரகமும் இதோட சேர்க்கிறேன். இதை நல்லா கலந்து விடுவோம் நாங்கள்.
இப்போ பாருங்க வாழைப்பத்தி வெட்டி ஊற வச்சுருந்தேன் நான் கயிறெல்லாம் எடுபட்டுட்டுது. இதை நாங்கள் தண்ணி இல்லாமல் நல்ல வடிவாக இறுக்கி புளிஞ்செடுக்க வேணும். இப்போ இதே கப்பால் நான் ஒரு கப் வாழைப்பத்திக்கே நல்ல வடிவாக சின்ன வெட்டி கழுவி எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் இதோட சேர்ப்போம். இதை கையால் வடிவாக பிசைஞ்செடுக்க வேணும். நான் இதில் பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டு குழைச்செடுக்க போகிறேன். இதில் நான் கையை கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அந்த எண்ணெயை இதில் இப்படி தடவிடுறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் பூசினாத்தான் கொஞ்சம் மிருதுவாக இருக்குமென்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்காண்டு நான் எண்ணெய் விடையில் கையில் கொஞ்சம் கையுக்கு ஒட்டாமல் இருக்க எண்ணெய் கொஞ்சம் தேவையண்டமையா அந்த எண்ணெயிலே நான் இதை குழைச்சி எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பருவம் சரி எங்களுக்கு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து இருக்கிறேன். கையுக்கு பூசின எண்ணெய் தான் வெட்டு குழைச்சிருக்கிறேன். மற்றது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடாது, சொப்டாக வராது. அப்போ கொஞ்சம் இப்படியா இந்த பருவம் ஓகே. இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்க வேணும். இதான் ஒரே அளவாக இருக்கணும், இருந்தால் வடிவாக இருக்குமே. கையுக்கு கொஞ்சம் தண்ணியில் தொட்டு நாங்கள் இதை போட்டு எடுத்தால் சரி. இது நாங்கள் எடுக்க சரி நல்ல பொன்னிறமாக வந்துட்டு எடுப்போம். வாழைப்பூ நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்திருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. எண்ணெயை பாருங்க நல்ல சுத்தமாகவே இருக்குது எண்ணெய். பாருங்க, இன்றைக்கு என்ன செய்திருக்கிறேன், வாழைப்பூவை வச்சு போண்டா செய்திருக்கிறேன். இது நான் இது வரைக்கும் இன்னும் பேர் சொல்லவே இல்லை உங்களுக்கு. வாழைப்பூ போண்டா, கடலை மாவும் வாழைப்பூவும் அரிசிமா சேர்க்கிற விரும்பினா சேர்க்கலாம். அந்த மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்குறதுக்காகத்தான் நான் இந்த அரிசிமா சேர்த்துருக்கிறேன். மற்ற எண்ணெய் அந்த கையுக்கு பூசுகிற அளவு எண்ணெய் தான். எண்ணெய் விட்டோன்னு குலைக்க தேவையில்லை, அந்த எண்ணெயே வடிவாக மெதுமெதுப்பாக இருக்குமெண்டமையா. மற்ற எண்ணெய்க்கு நாங்கள் போட்டு எடுக்க தண்ணியில் கையை நினச்சிட்டு அந்த உருண்டையால் எடுத்து போடேக்க அந்த தண்ணியோடு சேர்ந்து அது கொஞ்சம் நல்ல மிருதுவாக இருக்குமென்றதுக்காக. இப்போ இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் நான் கேரட் சட்னி செய்திருக்கிறேன். இதுக்கு தக்காளி சட்னியும் அல்லது பச்சை மிளகாய் சட்னியோ செத்தல் மிளகாய் சட்னியோ இன்னண்டில் செய்து சாப்பிடலாம். நான் கேரட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கேரட் சத்துள்ள ஒரு உணவு, கண்ணுக்கு நல்ல இது சத்தை கொடுக்கக்கூடிய உணவு. ஆனால் பீட்ரூட்டிலேயும் ரத்த விதத்தை கூட்டக்கூடிய பீட்ரூட்டிலேயும் நாங்கள் இப்படி சட்னி செய்து இதுக்கு தொட்டு சாப்பிடலாம். சரி உறவுகளே, இன்றைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, உங்களோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கோ, கொமெண்டில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு சமையல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.